ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாரும் மொத்தமாக வெளியே வராங்க. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசலாம், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு லைவே ரொம்ப மொக்கையாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு திடீர்னு ஒரு சம்பவம், அதிர்ச்சி சம்பவம் நடக்குது. யாருக்கு அகேன்ஸ்டானா சாண்ட்ராக்கு அகேன்ஸ்டா. ஏன் அப்படின்னா காலையில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், கானவநாத் சொல்லியிருப்பார், ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பார். அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அதனால் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சைலண்ட்டாக பேசிக்கோங்க. பாட்டு பாடுறதாச்சும் வெளியே போய் பாடுங்க. ஜோக் அடித்து நல்லா பேச பாருங்க, வெளியே போயிருக்குங்க. ஆனால் அதுக்கப்புறமா தூங்கிடணும், அவ்வளோதான். தூங்காது உங்கள் இஷ்டம். சவுண்டு மட்டும் பார்த்துங்க லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்தார். நல்ல விஷயம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு முடியாமல் அப்படியே வெளிநடப்பு செய்கிற மாதிரி நைட்டான திடீர்னு வந்துட்டு பெட்டலாக எடுத்துன்னு வெளியே போகிறாங்க. என்னையா அது எல்லாருமே வெளியே போகிறாங்கன்னு பார்த்தா யார் யார், சபரி, அப்புறம் விக்ரம், அப்புறம் எஃப்ஜே, அப்புறம் கனி, அப்புறம் சுபிக்ஷா, அப்படியே அன்புக்காங்க. அப்படியே அப்போ எப்படியும் ஆதரியும் அங்கே இருக்காமல் இங்கே தான் வரப்போகிறாங்க. அப்போ அடுத்தது 5 6 ஆயிடுச்சா, வேறு யார், அவ்வளோதான் இல்லை, அப்படியே அன்புக்காங்க வந்துடுச்சு. மொத்தம் 13 பேரில் இவங்க மட்டும் 6 7 பேர் இருக்காங்க. என்னத்தை சொல்ல. அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு இந்த கேங்கை வந்துட்டு அப்போஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க வந்ததுனால மேபி திவ்யா கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சூப்பர் டீலக்ஸில் தான் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இது வந்துட்டு எப்படி எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியல. இப்போ இது வந்துட்டு அவங்க பண்ணுறது வந்துட்டு சபரி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கசின்ஸ் ஒரு செட்டப் மாதிரி வீட்டிலலாம் நடக்கும், நாங்கள் கார்ட்ஸ் அது இதுன்னு விளாடுவோம், இங்கே அது கிடையாது, அதனால் இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் ஜாலியாக பேசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் இது வந்து ஃபேரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை வந்துட்டு அங்கேருந்து வெளியே வந்து படுக்கிறதெல்லாம் அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. ரைட். இதை வந்து கண்டிப்பாக வந்து சாண்ட்ரா தான் ஹர்ட் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ என்னென்னா இவங்க வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு உள்ளே படுக்கிறதுக்காக நாங்களாம் வெளியே படுக்கிறோன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா இப்போ வந்து சும்மாவே அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். இப்போ வந்து அவங்க எல்லோரும் வெளியே தூங்கினதுனால இவங்களுக்கு இன்னும் ஹர்ட் ஆகும், கெட்ட பேர் வரும். விஜய் சேதுபதி வந்து ஏமா உங்கள் ஒருத்தருக்காக அவங்க 5 பேர் வெளியே படுத்தது நியாயமா அப்படின்னு கேட்டார்னா போச்சு. ஸோ இதை ஏன் வாலண்டியராக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன் பெட்டை வந்து அங்கேயே இருந்துட்டு நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் இப்போ தூங்க வேண்டியதுதானே, முடிஞ்சு போச்சு. மொத்தமாகவே நாங்கள் வெளியே தான் தூங்கணும். அப்படி எதுக்குன்னா அவங்க ஒரு 2 நாள் தான் சார் தூங்குனாங்க, மீதி 3 நாள் நாங்கள் வெளியே தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஈடு கட்டுறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சபரி வந்துட்டு கேமெல்லாம் வர இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன் இதை தொடர்ச்சியாக பண்ணுறான்னு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த அன்பு கேங் இந்த மாதிரி வெளியே படுக்கிறாங்களே, இது கரெக்டான முடிவா தவறான முடிவா? இது சாண்ட்ராக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.